Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழ நீங்க ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹானர்ஸ்ல வந்து 5 இயர் எல்எல்பி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நீங்க வந்து எல்எல்பிக்கு வந்து அட்மிஷன் வந்து போட போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் இந்த ஒரு எல்எல்பி கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும், முதல்ல தகுதிகள் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்குருவோம். அதுக்கப்புறம் தகுதிகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இல்ல நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் வந்து படிக்க போறீங்க அப்படிங்கிற நீங்க வந்து ஈஸியா டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எஜுகேஷன் அட்மிஷனுக்காகவே தனியாக வந்து நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க அந்த ஒரு குரூப்லயே தெரிஞ்சுக்க முடியும். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன் டேட், எப்படி பேமெண்ட் பண்றது, ரேங்க் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங் எப்போ போகணும், எந்த டேட்ல போகணும், என்ன கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு குரூப்ல நம்ம வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்போம். போன வருஷம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு டாப் காலேஜ்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுங்க, சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணை பெற்ற அனைத்து சட்டக் கல்லூரிகளிலும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்ட பள்ளியிலும் பயிற்றுவிக்கப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கு 10/5/2024, அதாவது மே 10ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சட்ட பல்கலைக்கழகத்தின் அதிகபூர்வமான இணையதளம் dndalu.ac.in அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த எல்எல்பி படிக்கிற வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்பாங்களா, ஏன்னா வரக்கூடிய ரொட்டீன்ஸ் கமெண்ட்ஸ்ல அதான் வந்து கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், சரிங்களா? இந்த டேட்டுக்குள்ள இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 3ஆம் ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்புக்கான சேர்க்கை விண்ணப்பிக்கும் தேதி பல்கலைக்கழக இணையத்தில் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து 5 இயர் கோர்ஸ் நீங்க பண்ண போறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகவே. +2 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்எல்பி படிக்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க. நீங்க 3 இயர் எல்எல்பி படிக்க போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 3 இயர் எல்எல்பிக்கு இன்னும் அட்மிஷன் டேட் டைமிங் வந்து இன்னும் ரொம்ப லாங், இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும் எப்படியும், சரிங்களா? ஜூலைக்கு மேல தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது 5 இயர் கோர்ஸுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபீஸும், எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து 250 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து பண்ணுவீங்க. இதுல வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எல்எல்பியில் வந்து அஃபிலியேட்டட்னா என்ன, ஹானஸ்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க. ஹானஸ் அப்படிங்கிறது வந்து டெப்த்தாக நீங்கள் வந்து படிக்கிறது, சோயல்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட் இன் லா. இது வந்து நீங்கள் வந்து பிஏஎல்எல்பியாக இருக்கட்டும், அதே அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட்டில் வந்து. இந்த இடத்துல அட்மிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு கீழே எத்தனை லா காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ், எத்தனை வந்து கவர்மெண்ட் காலேஜ், எத்தனை காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 24 லா காலேஜஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற வந்து அவங்க வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. 15 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக தான் போகணும். பிரைவேட் காலேஜ்லையுமே நீங்கள் போகணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக மார்க் நல்லா கட் ஆஃப்லாம் அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் மேனேஜ்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா கோட்டால உங்களுக்கு ஃபீஸ் வந்து அவங்க என்ன ஃபீஸ் சொன்னாங்களோ அதை மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் 5 இயர் கோர்ஸ் +2 முடிச்சுட்டு நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா பிஏஎல்எல்பி நீங்கள் வந்து படிப்பீங்க. அதே இது நீங்கள் வந்து சோயலில் படிக்க போறீங்க அப்படின்னா அதில் வந்து பிகாம் எல்எல்பி இருக்குது, பிபி எல்எல்பி இருக்குது, பிசி எல்எல்பி இருக்குது, பிஎல்எல்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வைஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சிலபஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது.
நீங்க இதெல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து இந்த சோயல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஹானஸ் நீங்க வந்து படிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெப்த்தா எல்எல்பி அந்த லா சம்மந்தமான விஷயங்கள் அப்படியே டெப்த்தா கடைசி வரைக்கும் உள்ள ஒரு விரிவாக்கமா நீங்க வந்து படிப்பீங்க. அத நீங்க படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, காலேஜஸ் வந்து படிக்க முடியாது. நீங்க ஹானஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 80க்கு 85க்கு மேல உங்களுக்கு 12th கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. அது வந்து நீங்க யூனிவர்சிட்டி அதாவது சென்னை போயிட்டு தான் நீங்க வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கே ஃபீஸ் வந்து எப்படியும் வந்து 85,000க்கு மேல உங்களுக்கு அபோவ் தான் இருக்கும். சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஹானர்ஸ் தான் வந்து லைக் பண்ணுவாங்க. +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்க 3 இயர் எல்எல்பி நீங்க 5 இயர் கோர்ஸ் நீங்க படிக்க போறீங்கன்னா, ஹானர்ஸ் படிக்க போறீங்களா? இல்ல வந்து அஃபிலியேட்டட்ல நீங்க வந்து எல்எல்பி படிக்க போறீங்களா? அப்படிங்கிறத வீட்ல நல்லா கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அஃபிலியேட்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க போறீங்கன்னா, ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பலாம் வராது. வருஷத்துக்கே வந்து ஒரு 2000 தான் உங்களுக்கு வரும். அட்மிஷன் ஃபீஸா வந்து நீங்க ஒரு ₹500 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது வந்து ஒரு ₹1620 என்னமோ சம்திங் நீங்க வந்து பே பண்ணுவீங்க. நம்ம போன வருஷம் நம்ம பண்ணியிருந்தோம். லைக் கரெக்டா தெரியல. ஒரு 1500 ₹1200 நீங்க வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணும்போது பே பண்ணுவீங்க. அது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ₹2000 ஆகும். அட்மிஷன் போடும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரு ₹1500 ₹2000 கேட்பாங்க. டோட்டலாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சேர்த்தே ஒரு ₹3000 தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சால் மட்டுமே. அதே இது நீங்க அதே அஃபிலியேட்டட் காலேஜ்ல கொஞ்சம் மார்க் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோவஸ்டா இருக்கு. ஒரு 70க்கு கம்மியா தான் இருக்கு. 75, 70 அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து ஒரு பிரைவேட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு தனியா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த வருஷம் +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காலையில் 9:30க்கு மேலே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ரிசல்ட் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிசல்ட் அந்த பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மே 10ஆம் தேதி இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல அட்மிஷன் 2024 to 25ங்கிறத இந்த இடத்துல எனபிள் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்த்துட்டு இதுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்பீங்க. நிறைய பேர் எலிஜிபிலிட்டி மார்க் தகுதிகள் என்ன அப்படிங்கிறத இதுக்கான முக்கியமான ஒரு டாபிக். தகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி இந்த ஜெனரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 45%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. அதே இது நீங்க எஸ்சி எஸ்டி பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா 40 மினிமம் இது வந்து குறைஞ்சபட்சம் மதிப்பெண் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இவ்வளவு மார்க் இருந்தாலே சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் மார்க் எலிஜிபிலிட்டி தான் சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 75ல இருந்து 80க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். 80க்கு மேலே நீங்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் எனக்கு சீட் வேணும் 5 இயர் கோர்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா பிஏ எல்எல்பி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஹானஸ் தான் வேணும் சென்னையில் போயிட்டு தங்கி தான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹானஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அது வந்து சோயலில் சொல்லுவோம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட் இன் லா. இது வந்து சென்னை யூனிவர்சிட்டியில் போயிட்டு தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதுவே வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ்லுமே உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் காலேஜ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயுமே தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து உள்ளேயே இருக்கும். ஒரு சில காலேஜில் ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் தான் தனியாக ஹாஸ்டல் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா தான் வர்றீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் வந்து கிடையாது. யூனிவர்சிட்டி கால் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அவங்க கிட்ட கேட்டாலும் சரியாக சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நாலேஜஸ் வந்து கொடுக்கணும். நீங்களும் வந்து எல்எல்பி படிச்சு சட்டம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வரக்கூடிய அப்கமிங் வீடியோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணி இருந்துக்கோங்க. சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து எல்எல்பி ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எல்எல்பி படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.